Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. இப்போ நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு வரலாம். இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா அதுல என்ன எடுத்த? அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்ல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு. நீ பாடு உள்ள போறதை சொல்லிட்டு போறா. அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்க. அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே சாரா, இதே டாஸ்மார்க் இது அராக்குதுல தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்கே ஒன்னும் நடவடிக்கை இல்லை? ஏன் இல்லை? டாஸ்மார்க் அந்த உடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டி கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட கூட்டி கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரியுது? நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்ச. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிங்க. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதுல பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி. அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டியா? அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு, அதுல கண்ணீர் இல்ல. அதுகளுக்கு காதுகளே கிடையாதுங்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா, கண் இருக்குடா, அது பார்க்கும், ஆனால் அது கண்ணீர் வராதுறாங்கிறான். அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான். அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதிச்சு நசுக்கும், அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடம் ஒதுக்கல. அவர் சொல்றாரு இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற. ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மறைமலை நகர்ல தைலாபுரங்கிற ஒரு பகுதியில கொடுத்துட்டோன்ற. அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு, அது 100 இது இருக்கும், ஒரு 2 பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிற. அதுல 10 பேர் 12 பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும்? அது இதயம் இருக்கிறவர்கள், மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க. மக்களை பத்திரமா வாழ்விடம். பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும்போது 20 கிராமத்தை காலி பண்றாங்க. அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுங்க, அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு. மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சார். ஆனா அவன் தலைவன், அவன் ஆட்சியாளன், அதனால நடக்குது. இங்க அப்படி இல்லையே. இல்ல இப்ப நீங்க இது ஒரு சீரமைக்கிறீங்க. இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு.
இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை, பக்கத்து வீடு. இதை இடித்து இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்போ இங்கே இப்போ இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்லை இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா? அப்போ இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? சர்வே நம்பர் நதி நீர் ஓடிற அவங்க சொல்றாங்களா, அந்த நீர் ஓடுற அந்த காவாய், அந்த வாய்க்கால், அந்த நதி, அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல, இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு? அப்படி வருதா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க, ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன், எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பார்ப்போம். இது குரல் இல்ல, அவனுக்கு நாதி இல்ல, வெறும் வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்று பேசி என்ன இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்ப திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்து அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன். சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கே வந்துருந்தேன். இடி பாப்போம். கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, 60 வருஷமா இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமாக இருக்கா. இப்போ எடுத்துகிட்டு போய் நாங்கள் 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. இப்போ 10 பேர் இருக்கிற வீடை 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னா இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா? அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுங்க. கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும். அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக, அதை பார்க்க, பேச, அதுக்கு தான் நேரம் இருக்கு. இதுக்கா நேரம் இருக்கு? Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.